27 ஆண்டு காலம் இல்லாத ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்திச்சிருக்கு. அவங்களுடைய F-15E விமானத்தை இழந்திருக்கு அப்படிங்கிற செய்தியா இன்னைக்கு வந்திருக்கு. அதோட சேர்த்து ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்களுடைய மனைவி இறந்திருக்காங்க இந்த தாக்குதல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ஈரானுடைய ட்ரூ ப்ராமிஸ் வேவ் 11 அட்டாக்கும் இன்னைக்கு அது சார்ந்த தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். இந்த ஆக்கிரமிப்பு அமெரிக்கா நாடு, இனிமேல் அவனுக்கு பேர் என்னன்னா ஆக்கிரமிப்பு அமெரிக்கா நாடு. முதல்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான், டாக்ஸை போட்டு பல பேர்கிட்ட வரியை பிடுங்கி திண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டையும் ஆக்கிரமிப்பு செஞ்சு எப்படி கொள்ளையடிக்கலாம் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய விமானம் F-15E, இது வந்து ஸ்ட்ரைட் ஈகிள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 97 மில்லியன் USD. அப்போ கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இது 3000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அது மட்டும் இல்லாமல் இது ஹேட் சீக்கர் மிசில்ஸ், அதாவது இது வந்து ஒரு இடத்துல ஹீட்டாக இருந்தாவே அதை பார்த்து உடனே கண்டுபிடிச்சு அடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு விமானம். இந்த விமானத்தை அவ்வளோ சாதாரணமாலாம் தாக்க முடியாதுங்க அப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விமானத்தை இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய அல் அம்பியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய கட்டமைப்பு, அதாவது இன்னைக்கு புதுசாக ஈரானில் என்னென்ன கட்டமைப்புகள் இருக்குங்கிறத இப்போதான் ஒன்றொன்னா தெரிஞ்சுக்க முடியுது. IRGCயினுடைய கீழே இருக்கக்கூடிய அல் அம்பியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு அவங்க தாக்கியிருக்காங்க. அதனுடைய மேஜர் இப்ராஹிம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இவங்க இந்த விமானத்தை வைத்துக்கொண்டு குவைத்தினுடைய எல்லை பகுதியில் வந்தாங்க. அப்படி வரும்போது குவைத்தினுடைய எல்லை பகுதியில் இருக்கும்போது இந்த விமானத்தை நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே குவைத்திலிருந்து ஒரு தகவல் வருது, ட்ரம்ப்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. எப்படின்னா, இவங்க எடுத்த உடனே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், பயங்கரமான புழுகு மூட்டை. என்ன செய்தி நடந்திருக்கு, இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தாக்குதல் நடந்த உடனே குவைத் மேலே தூக்கி ஒரு பழியை போட்டாங்க. இங்கே ரொம்ப கவனிக்கணும். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பழியை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறத இதில் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு சொன்னால், இந்த விமான தாக்குதல் ஏற்பட்ட உடனேயே குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து சுட்டு தள்ளிட்டாங்க, தவறுதலாக சுட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடித்த அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த F-15E விமானம் அப்படியே தலைகீழ சுத்துதுன்னா ஒரு 10-15 சுத்து. அதுலேருந்து அதனுடைய விமானி வந்து தப்பிச்சு கீழே போய் உழுகிறாரு. உளுந்தவுடனே காயங்கள் அடிபட்டவுடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாத்து அவங்கள காரில் எடுத்துகிட்டு போகிற காட்சியெல்லாம் இன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த விமானத்தை குவைத்து தான் முதல்ல அடிச்சிச்சு அப்படிங்கிற தகவலை சொன்னோன்னே குவைத்தினுடைய அமைச்சகம், அவங்களுடைய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் அடிக்கிறப்பா, இந்த விமானத்தை அடித்தது யாருன்னு சொன்னால் உன் மச்சான் ஈரான் தான் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற தகவலை நச்சுன்னு நடு மண்டையில் அடித்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். காரணம் என்னன்னா, இவங்க தாங்க கஸ்ஸாவில் அப்பாவி மக்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ரமலானுடைய காலங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தண்ணி கிடைச்சா போதுன்னு சொல்லி அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக அந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் போய் நிற்கிறப்ப அப்படியே குண்டை போட்டு சின்ன குழந்தைகள்லாம் கொண்டாங்கல்ல, அப்படி கொண்ட இவங்க தான், இவங்க கூட்டாளிகளுடைய விமானம் தான் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்குன்னு மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்கள் இவங்க வந்து ஒரு மத குரு தலைவராகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்களுடைய மனைவி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க மனைவி இருந்திருக்காங்க. இருக்கும்போது தான் இவங்க அந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. அப்படி தாக்குதல் தொடுத்த சமயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு காயம் ஏற்பட்டிருக்கு. காயம் ஏற்பட்டவுடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பயனளிக்காமல் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்கிற தகவல் வந்திருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த தகவல் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இன்னமும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மக்களில் நிச்சயமாக ஆயத்துல்லா அல் கொமேனிக்கு எதிராகவும் மக்கள் இருக்கிறாங்க. அதான் யதார்த்த உண்மை. அவங்கள பிடிக்காம புரியாமல் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் வந்திருக்கோம் 2K கிட்ஸ் இங்கே சொல்லிக்கிறோமா இல்லையா, அது மாதிரி அங்கே இருக்கவங்க பிடிக்காம அவரை எதிர்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம்
கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா ஆயத்துல்லா அல் கமேனி இறந்து போனது சரிதான் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஆட்கள் மத்தியில் கூட இந்த மாதிரியான தாக்குதல், நம்ம நாட்டு மக்கள் இறந்து போறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடாத மக்கள், ஆயத்துல்லா அல் கமேனி அவர்களுடைய மனைவியினுடைய இழப்பு அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தான் ஏற்படுத்தும். இன்னும் நாங்க போராட தான் போறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது ஐஆர்ஜிசியினுடைய தலைமையிலேருந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இஸ்ரேல்ல இனிமேல் சைரன்கள் ஒழுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற தகவலை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது கவனிக்க வேண்டிய செய்திகள். இதுவும் ஒரு முக்கியமான செய்தியா இருக்குது. ட்ரூ ப்ராமிஸ் ஃபார் 11th வேவ். 10th வேவ் வந்து ஃபாரூக் பேசியிருப்பாப்ல. இந்த 11th வேவ் எங்கெல்லாம் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா பீர் ஷோபா. இந்த பீர் ஷோபா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் செயல்படக்கூடிய இடமா. அது மட்டும் இல்லாம இவங்க எங்கெல்லாம் அடிச்சிருக்கோங்கிற தகவலை சொல்றாங்க. 20 இடங்கள்ல இந்த வேவ் 11ல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல உளவுத்துறை மையங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இராணுவ கிடங்குகள், இந்த ஆயுதங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்களா இல்லையா, மக்களை கொல்றதுக்கு தான் இந்த ஆயுதங்களே வச்சிருக்கிறாங்க. அந்த ஆயுதங்கள் போட்டிருக்கூடிய இடத்துலையும் தகவல் தொடர்பு மையங்கள், அதாவது அவங்களுடைய உளவுத்துறை மொசாட்னு வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அந்த மொசாட்டினுடைய மையங்கள் அடிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி 20 இடங்கள்ல அவங்க அடிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்க செய்தி தாங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்திகள்ல ஒன்றா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய அவங்களுடைய ராணுவ தளவாடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலி பண்ணி கொஞ்சம் தூரமா போயிருங்க, பக்கத்தில் இருக்காதீங்க, எங்களுக்கு நீங்க எதிரி இல்லை அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டருடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் கபியா அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அமெரிக்க மக்கள் எதிரி கிடையாது. அவங்க தெளிவாக அவங்களுடைய ஸ்டாண்டை தெளிவுபடுத்துறாங்க. அமெரிக்க மக்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது. எங்களுடைய எதிரிகள்லாம் யார் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்களோ, எங்க நாட்டினுடைய அதி உயர் தலைவர் யார் கொண்டாங்களோ அவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆயுதங்கள், அவங்க வச்சிருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள், அவங்களுடைய கப்பல் தான் எங்களுக்கு எதிரியா இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு செய்தி நடந்துட்டா அதுல உடனே வந்துருவாங்க. ஐநா வந்து ஒரு தகவல் சொல்லும். உடனே எங்கேயாவது ஒரு தகவல் நடந்துச்சுன்னு சொன்னா உடனே இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நினைவு இருக்கலாம். அதாவது 2025 ஜூன் 10 ஐஏஇஏனுடைய தலைவர் ரஃபேல் இக்ரேசி அவன் சொன்னா முதல்ல என்ன சொன்னான்னா, ஈரான்ல வந்து அணு ஆயுதங்கள் யுரேனியத்தை செறிவூட்டிட்டாங்க, 60% செறிவூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் 2025 ஜூன் 12 இந்த இஸ்ரேல் அந்த ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தாங்க. வரம்பு மீறி, அதுவும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கப்ப நடந்துச்சு. அந்த தகவலை வச்சுதான் ஐநாவினுடைய தலைவர், ஐஏனுடைய தலைவர் ரஃபேல் இக்ராஸ் சொன்னோன்னு தான் தாக்குதல் நடத்தும்னு இன்னைக்கு சொன்னாங்களா இல்லையா. அப்படிப்பட்ட ஐநா இன்னைக்கு வந்து ஒரு தகவலை சொல்றாங்க. என்னன்னா, நீங்க வந்து யாரா இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க, நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. இது எப்படி தெரியுங்களா, வெந்த புண்ணு வேலை பார்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. எந்த அளவுக்குன்னா, இவங்க முதல்ல அந்த ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் காலையில் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த அந்த சாதாரண பெண்கள் ஸ்கூல், அது அந்த ஸ்கூலில் போட்ட குண்டுல இறந்து போன குழந்தைகள் மட்டும் 165 பேர். அதோடைய வீடியோக்களை இன்னைக்கு அல் ஜசீரால போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் குழந்தையினுடைய கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோ பிளர் பண்ணி இருக்குது. அந்த வீடியோக்கு பின்னாடி பக்கம் ஒருத்தர் அந்த கையை பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஐநா எதுவுமே நடக்காத மாதிரி, ஏதோ அண்ணன் தம்பி சண்டை நடந்துட்டு இருக்க மாதிரி, இங்க எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அவங்க வந்து நீங்க வந்து 2 நிலையில நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு ஒரு உளறலை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஈரான்ல 555 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஈரான்ல பல பகுதிகளிலையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இடங்கள் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை இந்த ஆக்கிரமிப்பு அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தகவலா சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 5 மருத்துவமனைகளை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 5 மருத்துவமனைகள். உடனே ஈரான் தரப்புல இருந்து ஐநாட்டை இதை கம்ப்ளைண்டா கொண்டு போறாங்க. இந்த மாதிரி மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது, போர்க்காலங்களில் கூட இவர்களுடைய செயலை பாருங்க, மருத்துவமனையை தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டையும் அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் போனா வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த போர்கள்லாம் எத்தனை நாள் நடக்கும், எவ்வளோ நாள் நடக்கும் அப்படிங்கிறத கேட்குறப்ப இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு இது வந்து ஒரு 4 வாரங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த செய்தியை சொல்றப்பதான் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது. கஸ்ஸாவினுடைய போர் தொடங்குறப்ப கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வந்து அப்போ இருந்த அமைச்சர் யோவ் கெலாட் இருந்து கேட்கப்பட்டது, எவ்வளோ நாளில் இந்த போர் முடியும் அப்படின்னா, ஒரு 2 to 3 months முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது முடியல. 4 வாரங்கள்ல ஈரானை நாங்கள் முழுவதுமாக கைப்பற்றிடுவோம், தரைவழியிலே நாங்கள் தாக்குதல் தொடுக்க போகிறோம்
அப்படிங்கிற மாதிரியான தகவலை ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான வாய்ப்பே கிடையாது என்பதுதான் யதார்த்த நிலவரம். இது நம்ம கூட சொல்லல, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் தகவல் தான் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா ட்ரம்ப் இந்த விஷயத்துல ரொம்ப பொடுபோக்கா இருந்துட்டாரு. 2020 ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்துல ஜனவரி மாசம் காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட போது ஈராக்ல தாக்கும் போது ஈரான் வந்து ஒரு நடுநிலையானதா கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி அவர்களுடைய தூதரகம் டமாஸ்காஸ்ல சிரியாவில் தாக்கப்படும் போது கூட ஒரு தாக்குதல் மிதமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இஸ்பகான், ஃபோர்ட்டே போன்ற அணுமின் நிலையங்களை தாக்கப்படும் போது கூட அவங்களுடைய தாக்குதல் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாக்குதல் இது மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு ட்ரம்ப் நினைச்சாரு. அதை தாண்டி அவங்களுடைய தாக்குதல் மிக உக்கிரமா இருக்கு. அதை ஒரு உடனே எதிர்பார்க்கறதுடைய விளைவு என்னன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சந்திச்சதோட சேர்த்து அவர் இன்னும் F-35 ஸ்டெல்த் விமானங்கள் இதையெல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்காக இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாடி என்ன நினைச்சாருன்னா, நம்ம போய் அடிப்போம், ஒத்துக்குவாங்க, ஆயத்துல்லா அல் கமேனியை கொண்டா ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கான முகாந்திரமே இல்லாமல் இருக்கு. ஈரான் கூடுதலாக சொல்லியிருக்காங்க, மக்கள் யாரும் தெருவில் இறங்கி நீங்க போராடாதீங்க, ஏன்னா போராடினா அவர்களையே அந்த இடத்துல பலியாவதற்கான வாய்ப்பு இருக்கு, பலியாக்கிட்டு அந்த பழியை வேற ஆள் மேல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஈரான் இந்த தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் உலக தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க எல்லாம் எவ்வளோ கூறுகட்ட குக்கரா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரங்க. இமானுவேல் மெக்ரன், பிரெஞ்சினுடைய அதிபர், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட அதாவது அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானம் இருக்கு, யார் வேணுமா, கடனுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. இதில் நம்மளுக்கு ஒரு செய்தி தாங்க ஞாபகம் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுக முடிவு நாளுக்கு முன்னாடி தகுதியற்ற தலைவர்கள் வருவாங்க, அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் சொன்னாங்க. அது அப்படியே அந்த நபி மொழியை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இன்னைக்கு இமானுவேல் மெக்ரனுடைய பேச்சு இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. இந்த மாதிரியான போர்கள்லாம் நடந்தால் உலகத்தில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தரவுகளை சொல்லலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக 1-2 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கடந்த காலங்களில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறப்ப நம்ம இந்தியாவில், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியிலிருந்து போகக்கூடிய மேங்கோ பல்ப் இதனுடைய ஏற்றுமதியே தடைப்பட்டு போச்சுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு சங்கிலி தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இந்த தாக்குதலின் காரணமாக பல நிறுவனங்களுடைய பங்கு சந்தையெல்லாம் குறைஞ்சு போகுது, அவங்களுடைய பொருட்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. லுஃப்தான்சா போன்ற பெரிய விமான நிறுவனங்களுடைய அவங்களுடைய பங்கு அளவு குறைஞ்சு போகுது, அவங்களுடைய முதலீடு அளவு குறைஞ்சு போகுது. இது ஏன்னா அவங்களுடைய விமான சேவைகள்லாம் இன்னைக்கு சரிவர நடைபெறலை. மத்திய கிழக்குல பூரா மக்கள்லாம் செல்ல முடியாமல், தங்களுடைய இருப்பிடத்துக்கு வர முடியாமல் மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. அதனால விமான நிறுவனங்களுடைய அந்த பங்கு குறைஞ்சு போகுது. குறைஞ்சு போனோடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, சேஃபர் ஜோன் எது இப்போதைக்கு நம்மளுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும், ஏன்னா நிறுவனங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அப்போ எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கோல்டின் பக்கம் போகிறாங்க. கோல்டை பொறுத்த மாத்திரத்தில் அது எப்படின்னா அவுன்ஸ் கணக்கில் தான் இருக்கும். நம்ம இங்கே சொல்கிற மாதிரி கிராமு பவுன் கணக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த அவுன்ஸ் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு சொன்னால் 5408 USD அளவுக்கு ஒரு அவுன்ஸ் ஏறி இருக்கு. அதாவது புரிஞ்சு கொள்வதற்காக நம்ம சொல்றதா இருந்தால் 2.5% வந்து தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்கு அப்படிங்கிற தகவலும் வருது. பல நிறுவனங்களுடைய பங்கு மட்டும் குறைஞ்ச போனா, இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, நிறுவனங்களுடைய பங்கு குறைஞ்சு போகுது, ஆனா எங்க போய் மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா, அதாவது ஆயுத நிறுவனங்கள் மீது, ஸ்பேஸ் எக்ஸ் வச்சிருக்கானா இல்லை ஏலன் மஸ்க், இது மாதிரி ஆயுத நிறுவனங்கள்ல அதனுடைய பங்கு சந்தை அந்த நிறுவனங்களோட மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது இன்னைக்கு 7% உயர்ந்திருக்கு. ஏன்னா போர் நடக்க போது ஆயுதங்கள் தான் விற்கும், அதில் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்களா. இந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தில் பெரிய ஒரு படிப்பினை இருக்குது. இந்த மாதிரி யாரும் அவர் ஆர்ப்பாட்டம் நடத்திடக்கூடாது. அந்த இடத்துல அமெரிக்க தூதருக்கு எதிராக, அமெரிக்காவினுடைய தூதரகத்துக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. அந்த இடத்துல அப்படி போராடும் போது என்ன நடக்குதுன்னா, மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பிரச்சனை ஏற்படுது. 24 உயிர்கள் போகுது. நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்கள்னா இது மாதிரி அயோக்கியர்களுடைய ஆட்சியை ஆற்ற மாதிரி இருக்கணும், இல்லை அதை கவிழ்க்கிற மாதிரி இருக்கணும், அது ஜனநாயக அடிப்படையில் இருக்கணுமே தவிர உயிர்களை மாற்றிக்கொள்கிற மாதிரி வன்முறையின் அடிப்படையில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற நம்ம கவனத்தை வைக்கணும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்னன்னு சொன்னால், சிட்னியில் நடந்த கஸ்ஸா மக்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் மிக ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயக்கார அரசனிடம் உண்மையை எடுத்து சொல்வது
ஜிகாதிகளை சிறந்தது என்று சொன்னாங்க. அதை கருத்தில் வச்சு நம்ம இது மாதிரியான பணிகளில் ஈடுபடும் போது நம்ம கனக்கச்சிதமாகவும் அறிவுடன் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய கமெண்ட்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை கொடுத்துருக்கோம். மறந்துடாமல் அதில் நீங்கள் வந்து பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்டேட் கிடைக்கும். நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக் செய்யுங்க, உங்கள் நம்பருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.